அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. நான் சென்னையிலேருந்து வர்றேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு, இந்த தியானத்துக்கு வரலாமா வேணாமான்ட்டு ஒரு வாரம் நான் பதிவு எடுத்து போட்டுட்டு இருந்தேன், ஃபாலோ பண்ணியிருந்தேன். இது போய் எந்த அளவுக்கு இருக்கும்னு எனக்கு திருப்தி இல்லை. ஏன்னா என் வீட்டில் பூஜை தனியாக தான் கட்டிகிட்டு இருக்கேன். அதுலேயே மணிக்கணக்கில் உட்காந்து நான் பூஜை பண்ணுவேன். அப்போ எனக்கு வராத உணர்வுகள் இந்த ஒரு 4 மணி நேரத்தில், இன்னைக்கு காலையில் 3:30 மணிக்கு பண்ண தியானத்தில் 4:30 மணிக்கு எனக்கு ஒரு அளவு கடந்த ஒரு திருப்தி அடைஞ்சேன். ஒரு ஆனந்தத்துக்கு நான் போயிட்டேன். உண்மையாகவே இந்த திருவண்ணாமலைக்கு கீழே அடிவாரத்தில் பண்ணது எனக்கு பயங்கர வைப்ரேஷன் ஆன மாதிரி இருந்தது. அதை நான் இன்னைக்கு ரொம்ப உணர்ந்திருக்கேன். எனக்கு அதை பேசவே கண்ணீர் வருது. அந்தளவுக்கு நான் இன்னைக்கு இந்த விடியற் காலையில் அந்த 4:30 மணிக்கு உணர்ந்ததை நான் இவங்களுக்கு சமர்ப்பிக்கிறனோ இல்லை கடவுளுக்கு எனக்கு சமர்ப்பிக்கிறாரோ, நான் அவருக்கு சமர்ப்பிக்கணும். அது ஒரு ஆனந்த உலகத்துக்குள்ள போன மாதிரி நான் ஒரு நம்ம அப்பா அம்மா அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, குரு தான் என்ன சொல்லுவாங்க, நம்ம பிறந்ததுலேருந்து எப்படி நம்ம சாப்பிடணும், பேசணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா அவங்க தான் நம்மளுக்கு கைட் பண்ணுவாங்க. அவங்களாம் செய்ய தவறுனதை இல்லைனா என்னென்னலாம் மிஸ் பண்ணாங்களோ அது எல்லாமே இங்கே கிடச்சிருக்கு. நம்ம எப்படி சாப்பிட்ணும், எப்படி பேசணும், எப்படி நினைக்கணும், சிந்திக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளை அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இங்கே இருக்குது. ஸோ இது வரைக்கும் வாழ்க்கையை நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாம். இது நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு இது. நம்மெல்லாம் இப்போ ஒரு மாய உலகத்தில் இருந்துட்டுருக்கோம். இந்த மாய உலகத்துட்டு வெளியே கொண்டு இயற்கையாக அப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் இருந்தால் தான் நம்ம கடத்தேற முடியும், நம்ம மேலே அக்கறை கொண்டு நம்மளை வரவழைச்சு இவளுக்கான உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியமான உணவு வகையிலிருந்து, தேக பயிற்சியிலிருந்து, யோகா அத்தையும் நம்ம சொல்லிக் கொடுத்த இந்த வள்ளலார் மிஷனுக்கு மனப்பார்வை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களுடைய தன்னலமில்லா சேவைக்கு நான் தலைவணங்கி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். மொபைலில் நோண்டிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு இந்த மாதிரி பயிற்சி திருவண்ணாமலையில் சொன்னோடனே காலையிலேருந்து நான் இதுவரையும் பார்த்தது அற்புதமாக இருந்தது. மனம்ன்ற அந்த பேய் குரங்கை எப்படி அடக்கணும்னு தெரியாமல் தான் இவ்வளோ நம்ம நிறைய தவறுகள் செஞ்சுட்டே இருக்கும். நான் தியானம் பயிற்சி கொடுத்துட்டே இருக்கும்போது அது பாட்டு ஓடுது, கண்ட இடத்துக்கு ஓடுது. நானும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு புருவமத்தில் நிறுத்தி வைக்கிறோம், அது ஓடிட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் கூட அது சரியாக நிற்க மாட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒரு அளவுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த பயிற்சியை தொடர்ந்து நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் வந்துடும் நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே இந்த மனதை அடக்கிறது தான் பெரிய விஷயம். நம்ம எத்தனையோ பேரை குறை சொல்லிட்டு இருக்கிறோம், நம்மளே சரி பண்ணிக்க முடியாத சுச்சுவேஷன்லாம் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இந்த பயிற்சியை அற்புதமான உணவு முறையை சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க, அற்புதமான மருத்துவ முறையை சொல்லிக் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கடைப்பிடித்து நான், என் குடும்பம், என்னை சார்ந்தவர்கள் அனைவரையும் நான் ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த வாய்ப்பை கொடுத்த வள்ளலார் மிஷனுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அருட்பெரும் ஆற்றலை எல்லாருமே அனுபவிக்கணும். ஆனால் இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நன்றிங்கய்யா. ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி. இந்த வள்ளலார் மிஷனுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மனம்ன்றது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுன்றத ஐயா தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. அதுமாதிரி யோகா பயிற்சியும் நல்ல முறையில் எப்படி பண்ணணும், எப்படி செய்யணும் அப்படின்றது நல்ல முறையில் சொல்லி கொடுத்தாங்க ஐயாலாம். உணவு முறை நல்லா இருந்தது, நல்லா செரிமானம் ஆகிற மாரி, நல்லா ஜீரணம் ஆகிற மாரி நல்ல உணவாக கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் நன்றி, ரொம்ப நன்றி.